இது என்னோட அம்மம்மா அம்மப்பா க்ளீன் பண்ணைக்குள்ள வாட அந்த புத்தகம் எடுத்த நான் என்ன புத்தகம் எடுத்த நான்ட்டா ஏதோ ஒரு புத்தகம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வரையில. அதை எடுத்துட்டேன். என்ன எழுதி இருக்குன்னு வாசிக்கிறேன் பாருங்க. உழைத்து களைத்து செல்வம் தேட வேண்டும். அதுல என்ன எழுதி இருக்குண்டா, உழைத்து களைத்து செல்வம் தேட வேண்டும். முதலாவது டிக் பண்ணியாச்சு. உழைச்சு களைச்சு போயிட்டேன். உண்மையிலேயே சரியான களைப்பா இருக்குது. 12 மணி சாமம். ஓகே, களைத்து செல்வம் தேட வேணும். ஓகே, தேடியாச்சுது ஒன்று. ரெண்டாவது, உழையாத செல்வம் வீட்டில் இருக்க கூடாது. இல்ல, ஒன்றுமே இல்ல, எல்லாமே உழைச்சது. ஓகே, உழையாத செல்வம் வீட்டில் இருக்க கூடாது. ரெண்டாவது டிக் எனக்கு. மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எம் சொத்து எதுவும் அழியலாம், எம் உளம் உறுதியாக இருந்தால் மீண்டும் சொத்தை சேர்க்கலாம். இது இப்ப இலங்கை மக்களுக்கு சேரும். எம் சொத்து எதுவும் அழியலாம், எம் உளம் உள்ளம் உறுதியாக இருந்தால் மீண்டும் சொத்தை சேர்க்கலாம். எஸ், சேர்க்கலாம். விழுந்தது அவ்வளோத்தையும் சேர்க்கலாம், நாங்கள் உறுதியா இருந்தால். அடுத்தது என்ன எழுதியிருக்கின்றால், தானம் பகிர்தல் தர்மத்தின் தலையாய செயல். தானம் கொடுக்கிறது தர்மத்தின் தலையான செயலா. அதுவும் அப்ப டிக் போட்டாச்சுது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறை வழிபாடு நலங்கெடாமல் பாதுகாக்கும். அதுவும் டிக் போட்டாச்சு. விழுந்தாலும் விழுதுகளை ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும். அது எனக்கு என்ன விளங்கிச்சுன்னா, விழுந்தாலும் விழுதுகளை ஆரோக்கியமா வளர்க்க வேணும்டா, விழுந்து பிள்ளையா உடைஞ்சு போய் முறிஞ்சு போய் வளர்ந்தாலும் அதை தண்ணி ஊற்றி ஆரோக்கியமா வளர்க்கணும். இல்லாட்டிக்கு விதையை போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி ஆரோக்கியமா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். விழுந்தாலும் விளைகளை தானா விதைகள் கொட்டுன்னு கிடந்ததோ அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணுமோ? விழுந்துட்டு தானா முளைச்சதானேண்டு விடாம அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க. எனக்கு அர்த்தம் புரியல, அப்படிதான் புரிஞ்சிருக்கு எனக்கு. விழுந்தாலும் விழுதுகளை ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும். அடுத்தது, யாருக்கும் பயப்படாது விட்டாலும் மனதுக்கு பயப்பட வேண்டும். நன்றி என்று இருக்குது. அது உண்மை, அதுவும் டிக் போட்டாச்சு. யாருக்குமே பயப்படாம விட்டாலும் யாருக்குமே பயம் இல்லை. இங்கதான் பயம், அங்கதான் பயம். யாருக்கு பயப்படாம விட்டாலும் மனதுக்கு பயப்பட வேண்டும். மனதுக்கு மட்டும் இல்ல, அங்கேயும் கண்டிப்பா பயப்பட வேணும்னு நான் சொல்லுவேன். கடவுளுக்கும் பயப்படணும், எங்களோட மனச்சாட்சிக்கும் பயப்படணும். அது மட்டும்தான். நன்றி. இது இதுல எழுதி இருக்குது. இப்பதான் எடுத்து படிச்சு பார்த்தேன். நான் பிடிச்சிருந்துச்சுது. படித்ததில் பிடித்தது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன். நான் பகிர்ந்து கொண்டுட்டேன். ஹாப்பி.